பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32வது அதிகாரம் 27வது திருவசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை குறித்து, பிதாவாகிய தேவனை குறித்து, ஆண்டவராகிய இயேசுவை குறித்து, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நம்முடைய சிருஷ்டிப்பே ஒரு அதிசயமானது. அவர் அதிசயங்களின் தேவனாக, அற்புதங்களின் தேவனாக இருந்து கொண்டு இருக்கிறார். இன்று நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள், இடர்கள், நெருக்கடிகளிலே, பற்றாக்குறைகளிலே அவரை நோக்கி பார்க்க நாம் பழக வேண்டும். அப்பொழுது அவர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்து நம்முடைய வாழ்க்கைகளிலே குறைவுகளை நிறைவாக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கிறார். இன்று நாம் அதை குறித்து சில வேத வசனங்களின் அடிப்படையிலே சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டு இருப்போம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒத்தாசைகளை அனுப்ப போகிறார். சமாதானத்தின் எல்லைகள் பெருக போகிறது. ஸ்தோத்திரம். தேவனுக்கென்று அவர் பயன்படுத்துகிறதிலும் நம்மை அவர் பெருக பண்ண போகிறார். அதே நேரத்தில் மற்ற காரியங்களிலும், பூமிக்குரிய காரியங்களிலும் பெருக்கத்தை கட்டளையிட போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. பாருங்கள், முதலாவதாக அவர் அதிசயங்களின் தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். தேவனாகிய கர்த்தருடைய தன்மை தானே அதிசயங்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு தேவன். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் அங்கே பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அவர்களுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை, ஏற்புடையதல்லாத காரியங்களை செய்கிறது நிமித்தம் அப்படி கொண்டு போகப்படுகிறார்கள். சிறையிருப்பின் நாட்கள். அந்த காலத்திலே பாபிலோனிய பேரரசு மிகவும் வலிமையான பேரரசாக இருந்தது. அவர்கள் கைகளிலிருந்து தேவ செயல் இல்லாமல் அங்கிருந்து தப்புவிக்கப்பட முடியாது. அதே நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அங்கே தானியேலை, இன்னும் மற்ற ஊழியர்களை அங்கே எழும்ப பண்ணுகிறார். எழும்ப பண்ணி இஸ்ரவேல் மக்களை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். அதிசயமான செயல். ஸ்தோத்திரம். இன்று இந்த தற்காலத்திலும் ஆண்டவரை தேடுகிறவர்கள் அந்த அதிசய தேவனை அறிந்து கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம், அதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அவருடைய ஆழ்த்தத்துவமே அதிசயங்களை செய்கிற ஒரு சுபாவம். சங்கீதம் 136:4 அப்படி சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ஒருவராய் செய்கிறவர். ஸ்தோத்திரம். அவர் அந்த அதிசயங்களை செய்வதற்கு ஸ்தோத்திரம், அவரே அதை செய்வார். நாம் அவரை நேசித்து அவரை பணிந்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கைகளிலே செயலாற்றுகிறார். ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 136 முழுவதும் அதிசயமான கிரியைகளினால் நிரம்பி இருக்கிறது. நீங்கள் வீடுகளில் அதை குறித்து வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். இன்று உலக ஞானம் நமக்கு சில வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது நம்மை மேன்மைக்குரியவர்களாக பார்க்கும். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், தாழ்விலே நாம் இருக்கும்போது அவர் நம்மை நினைக்கிறவர். சங்கீதம் 136 சொல்லப்பட்டிருக்கும், தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
பாருங்கள், அதில் கிருபையும் முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் நினைக்கிறவர் மாத்திரமல்ல, கிருபையும் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபையின் மூலமாகவே தேவன் அற்புதங்களை செய்கிறார், மறந்துவிடக்கூடாது. ஆமாம், இன்று வேத பிரசங்கத்தையும் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தையை சொல்லும்போது, அதுவும் கிருபையுள்ள வார்த்தைகளாய் சொல்லும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 107 இப்படிப்பட்டதான அதிசயமான கிரியைகளினால் நிரம்பி இருக்கிறது. பாருங்கள், அங்கே வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் உள்ள மக்கள் தங்கள் ஆபத்திலே, உபத்திரவத்திலே, நெருக்கடியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் அவர்களை விடுவித்து அவர்கள் வாழ்க்கைகளிலே தீர்வுகளை கட்டளையிடுகிறார். அவர் செய்த அதிசயமான கிரியைகளின் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக என்று பக்தன் அந்த இடத்துல முடிக்கிறார். அந்த சங்கீதம் 107 ஒரு 5 விதமான பகுதிகள் இருக்குது. 5 பகுதிகளிலும் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதலில் அவர் சிலுவையில் அடைந்த காயங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம். அவருடைய முன் பகுதியில் 5 காயங்கள், பின் பகுதியில் முதுகிலேயும் காயங்கள். ஸ்தோத்திரம். மொத்தம் 7 காயங்கள் என்று சொல்கிறார்கள், பொதுவாக 5 காயங்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் அவர் அந்த மீட்பை கொடுக்க அவர் தன்னையே உகந்த பலியாக ஒப்பு கொடுத்து, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனுக்கு அடுத்த வாழ்க்கையை, ஜீவனுக்குரிய காரியங்களிலே அதிசயங்களை செய்து அவர் நம்மை உருவாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மகிமைப்படுகிறார். ஸ்தோத்திரம். அவர் மகிமைப்படுகிறார். இன்னும் அவருடைய தன்மையை குறித்து நாம் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 11வது திருவசனத்திலே பார்க்கிறோம். அவர் துதிகளிலே பயப்படத்தக்கவர், பரிசுத்தத்தில் மகத்துவமானவர், அற்புதங்களை செய்கிறதில் ஒப்பு நிகரற்றவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில், ஊழியங்களில் அற்புதங்களை செய்கிறதிலே ஒப்பு நிகரற்றவர். இன்று ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும்படிக்கு அந்த அதிசய தேவன் ஸ்தோத்திரம் இந்த பூமியில் இறங்கி வந்து எத்தனையோ அற்புதங்களை செய்தார். அவருடைய 3.5 ஆண்டு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் ஒரு அடையாளமாகத்தான் செய்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கையிலே செய்திருக்கிறார், தொழில் வாழ்க்கையிலே, வேலை காரியங்களிலே செய்திருக்கிறார். பாருங்கள், ஒரு திருமண வீட்டிலே தண்ணீரை ரசமாக மாற்றினார். வேலை தொழிலுக்கு அடுத்த காரியங்களிலே அங்கே பேதுருவினுடைய மீன்பிடி தொழிலிலே மிகப்பெரிய மீன்பிடித்தலை கட்டளையிட்டார். அதிகாரத்திலே, பொறுப்புகளிலே இருக்கிறவர்கள் அவர்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கினார். கொர்நேலியுவுக்கு நிறைவாக்கினார். ஸ்தோத்திரம். 100க்கு அதிபதிக்கு அவர் பூமியில் இருந்த நாட்களில் நேரடியாக 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுடைய மரணத்திற்கு ஏதுவான வியாதியை நீக்கி சுகமாக்கினார். இன்னும் இவ்வளோ அற்புதங்களை செய்தார். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை நோக்கி பார்க்க பழக வேண்டும். ஸ்தோத்திரம். இன்று ஒருவேளை சிறையிருப்புகள், போராட்டங்கள் உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அது அவருடைய சக்திக்கு உட்பட்டது தான் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அவர் வசனத்தை அனுப்பி நம்மை விடுவிக்கிறார், நமக்கு ஒத்தாசைகளை அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். இதில் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்தாபனங்கள், அதாவது குடும்ப ஸ்தாபனம், வேலை, தொழில் ஸ்தாபனம், சொத்து சுதந்திரங்கள், ஊழியங்கள், சபை, எல்லாவற்றிலும் அவருக்கு தலையான இடம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை ஃபாலோ பண்ணும்போது அவர் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக சங்கீதம் 19:7 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய சாட்சிகள் பேதையை ஞானியாக்குகிறது. முழு வேதாகமத்திலும் அவருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்போது நம்முடைய ஆத்துமா ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்படுகிறது. முழு வேதாகமத்திலும் அநேக சாட்சிகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லாம் அதிசயமான சாட்சிகள். ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மகிமையான அற்புதங்கள், அதிசயங்கள். ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர்கள் சந்தித்த உபத்திரவங்களிலே
அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடும் அங்கு உண்டாயிருக்கும். சாட்சிகளும் அங்கு கர்த்தர் எழுப்பி கொடுத்திருக்கிறார். தற்காலத்திலும் கர்த்தருடைய சபையில் ஏகப்பட்ட சாட்சிகளை இந்த காலங்களிலே ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். சாட்சிகளை கேட்கும்போதே நமக்கு ஒரு பக்கம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அந்த சாட்சிகளின் மூலமாக நாமும் தேவனுடைய வெளிச்சத்திற்குள்ளே அவருடைய ஞானத்தை நம்ம வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய அதிசய கிரியைகளிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், நம்ம மன பாரங்களிலிருந்து கர்த்தரை நோக்கி திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறதிலே சில பேர் ஸ்தோத்திரம் அதில் உள்ள ஸ்தோத்திரம் இன்னும் உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். உள்ளத்தில் யூதனாய் இருக்கிறவனே யூதன். ஆமாம், நம்முடைய உள்ளார்ந்த மனிதனிலே இருதயத்திலே ஸ்தோத்திரம் நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே வேறு பிரிக்கப்பட்டவர்களாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் என்றாலே ஸ்தோத்திரம் தேவனுடைய ஜனம் என்று தான் அர்த்தம். ஸ்தோத்திரம். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசத்தை குறிப்பிட்டாலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் எல்லாருக்கும் அந்த கிருபை வரங்களை கொடுக்கிறார். அவரை தேடுகிறவர்கள் ஸ்தோத்திரம், அவரை நேசிக்கிறவர்கள், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தேவனுடைய பார்வையில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறார்கள். அது உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதே வசனத்திலே பாருங்கள். ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி அல்லாமல் ஆவியின்படி இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட தன்மையே உண்மையான விருத்த சேதனம். அப்படிப்பட்டவர்களுடைய புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கிறது. பாருங்கள், ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய உள்ளான மனிதனை அவர் சீர்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அதுதான் விருத்த சேதனம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தரே ஒரு விருத்த சேதனம் என்கின்ற ஒரு சடங்கை ஏற்படுத்தினார். ஸ்தோத்திரம். அதாவது ஆண்கள் தங்களுடைய ஆண்குறியிலே அந்த நுனி தோலை கட் பண்ண வேண்டும். அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களுக்கும் அது உரியது. பவுலப்போஸ்தலன் இந்த இடத்துல அதைத்தான் வலியுறுத்துகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் பிறப்பினாலே இஸ்ரவேலர்கள் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் உள்ளத்திலே கிறிஸ்துவுக்கு முன்பதாக விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, வார்த்தையின்படியாக மாத்திரமல்ல, ஆவியின்படி இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்றால் ஆவியானவர் கொடுக்கிற வேத வார்த்தைகளின்படி இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ரெகுலராக சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே தேவனாகிய கர்த்தர் மோசேயின் காலத்திற்கு பிறகு யோசுவாவின் காலத்தில் பெரும் அற்புதத்தை செய்து யோசுவாவினுடைய அந்த தலைமைத்துவ பொறுப்பை உறுதிப்படுத்துகிறார். அங்கே யோர்தான் நதி அங்கே பின்னாக திரும்பி நிற்கிறது. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்த ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி செய்யுங்கள், நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று. பாருங்கள், யோர்தான் நதி அப்பொழுது வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அதிலே அற்புதத்தை செய்கிறார். அவர்கள் அந்த பக்கம் யோர்தானை கடந்து எரிகோவின் சமவெளிக்கு வந்து விட்டார்கள். எரிகோவின் சமவெளியிலே அடுத்து எரிகோ கோட்டை, அதை ஆண்டவர் அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ண சொல்கிறார். பாருங்கள், அது ரொம்ப ஒரு சர்ஜரி. அது படுகிறவர்கள் கொஞ்சம் ரத்தம் சிந்துவார்கள். ஸ்தோத்திரம். அப்புறம் அந்த காயங்கள் ஆற வேண்டும். இயேசுவானவர் பிறந்தபோது 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். ஸ்தோத்திரம்.
அதே நேரத்தில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்றால் அதுக்கு பிறகு ஆண்டவர் அதனூடே நடத்தி செல்லுகிறார். நம்ம நினைக்கலாம் அதை செய்தால் எப்படி இவங்க யுத்தத்துக்கு போவாங்க, இவங்க காயப்பட்டுருவாங்களே அப்படின்லாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை செய்ய சொல்லுகிறார். காரணம் அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஒரு பிரமாணமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே காரியத்தை புதிய ஏற்பாட்டிலே பவுல் அப்போஸ்தலன் அதற்கு ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை சந்திக்க விட்டு கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய இருதயம் புதுப்பிக்கப்படும். பாருங்கள், தேவனுடைய நீதி கிறிஸ்து இயேசுவின் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவன் கொடுக்கிறார். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவரை அறிக்கை செய்து மகிமைப்படுத்துகிறோம். மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு, ஆண்டவர் மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு ஆவியானவர் நம்மை இன்னும் பக்குவப்படுத்துகிறார். இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களே கர்த்தருக்கு முன்பதாக அங்கே அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார். நீங்கள் அதற்கு பிறகு யோசுவாவின் சரித்திரத்தில் வாசித்து பாருங்கள். எரிகோ கோட்டை விசுவாசத்தினாலே உடைந்தது என்று எபிரேய நிருபம் பதிவிடுகிறது. ஸ்தோத்திரம். இன்னும் அதைத் தொடர்ந்து கர்த்தர் பெரிய வெற்றிகளை கொடுக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில், தேசத்தின் எழுப்புதலில், ஆவிக்குரிய எழுப்புதலில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், ஸ்தோத்திரம், வார்த்தையின்படியினால் அல்ல, ஆவியின்படி நம்முடைய இருதயங்கள் தேவனுடைய வார்த்தையினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். விருத்த சேதனம் பண்ணால் அது கட் பண்ணுகிற அனுபவம் தான். அது நம்மை சில நேரங்களில் குத்துகிறது போல காணப்படும். ஏன்னா அது பட்டயம். ஆனால் அந்த பட்டயம் நல்ல பட்டயம், ஆவிக்குரிய பட்டயம். இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். அது நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறது, சீர்படுத்துகிறது, கிறிஸ்துவுக்குள்ளே கட்டி எழுப்புகிறது. ஸ்தோத்திரம். இன்று அற்புதங்களை வாஞ்சிக்கிறீர்களா? ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு திருவசனம் உங்களை சந்திக்க விட்டு கொடுங்கள். ஸ்தோத்திரம். வார்த்தை கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. இன்றைக்கி சில பேர் ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குரிய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல், ஆவியானவருக்கு உரிய இடத்தை கொடுக்காமல் வசனத்தை மட்டும் வாசித்து கொண்டு இருப்பார்கள் என்றால் அது அவர்களை கொல்லும். வேதம் அப்படி சொல்லுகிறது. வார்த்தை கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய இருதயம் ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படும் வேத வசனங்களின் அடிப்படையில். ஸ்தோத்திரம். வார்த்தை நல்லது தான். ஆனால் ஆவியானவருக்குள்ளே அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அது உங்களை சீர்படுத்த வேண்டிய இடத்துல சீர்படுத்தும், சுத்திகரிக்க வேண்டிய இடத்துல சுத்திகரிக்கும். தேவன் உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட வளர்ச்சியை, கட்டி எழுப்பப்படுதலை விரும்புகிறார் என்று சொல்லி திட்டமாய் உங்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கைகளிலே கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படுகிறது, பரிபூர்ண ஜீவன் உண்டாகிறது, பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகிறது. நாம் சந்தித்து கொண்டு இருக்கிற, நம்மை சுற்றிலும் நெருக்கி கொண்டு இருக்கிற சில போராட்டங்கள், உபத்திரவங்களிலே தேவன் மகிமையாய் வெளிப்படுகிறார், அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஸ்தோத்திரம். இன்று ஸ்தோத்திரம், நம்முடைய தனி ஜெப வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை சந்திக்கப்படுகிறதாக இருந்து கொண்டு இருக்கிறதா? இல்லை என்றால் பைபிளை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம், அது அந்த வார்த்தை நம்மளை கொன்று ஸ்தோத்திரம் அடுத்து மற்றவங்களையும் கொல்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு நியாயபரமான வைராக்கியத்தில் வளர்ந்த சவுல் என்ற பவுல் ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வகை தேடி கொண்டு இருந்தார். ஸ்தோத்திரம். சேவானை கொள்ளுகிறதற்கு அவரும் ஒரு குறிப்பிட்ட அளவில் உடன்பட்டிருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம், ஆவியானவருக்குள்ளே கர்த்தருடைய திருவார்த்தை உங்களை சந்திக்க விட்டு கொடுங்கள். ஸ்தோத்திரம். ஆவியினால் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையினால் உங்களுடைய வாழ்க்கை அபிவிருத்தி செய்யப்பட விட்டு கொடுங்கள். அது உங்களுக்கு ஜீவனாக கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் ஜெபம் பண்ணும்போது
ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 19:7 சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. எப்படி உயிர்ப்பிக்கிறது? ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வார்த்தைகளை கொடுத்திருந்தார். அதில் ஸ்தோத்திரம் அதை நிறைவேற்ற பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மற்றவர்களெல்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட விதத்திலே தடுமாறினார்கள், தவறினார்கள். ஆனாலும் கர்த்தர் கிருபை பாராட்டினார், இரக்கம் பாராட்டினார். ஸ்தோத்திரம். அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஆவியானவர் அநேக ரகசியங்களை வைத்திருக்கிறார். நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. ரோமர் 8வது அதிகாரம் ஆவியின் பிரமாணம் நம்மளை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. மரணத்திலிருந்து விடுதலை, இம்மையிலும் விடுதலை, மறுமையிலும் நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாக நம்ம மாறுகிறோம். இம்மையிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற சூழ்நிலைகளிலே, ஸ்தாபனங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி பெறுகிறவர்களாக, ஜீவனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். இன்று ஸ்தோத்திரம் ஆவியானவர் இன்று நம்மை சந்திக்க வேண்டும் என்று விரும்பும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுங்கள். ஸ்தோத்திரம். இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட விட்டு கொடுங்கள். குடும்ப ஜெபங்களை ஸ்தாபியுங்கள். வீட்டிலே கர்த்தரை துதிக்கவும் ஜெபிக்கவும், வேதத்தை கிரமமாக வாசித்து தியானம் பண்ணி ஆவிக்குள்ளாக மறுரூபப்படுகிறதிலே கிறிஸ்துவ நம்மை மறுரூபப்படுத்துகிறார். விட்டு கொடுங்கள். கர்த்தருடைய சபைக்கு போகும்போது அந்த அனுபவத்தையே எதிர்பாருங்கள். கிறிஸ்துவின் வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவனாக மாறும். ஸ்தோத்திரம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்தில் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடம் இருந்தது. பலிபீடத்துக்கு முன்பதாக வெண்கல தொட்டி இருந்தது. அந்த வெண்கல தொட்டியிலே நாம் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் வேத வசனங்களின் வெளிச்சத்திலே நம்மை சுத்திகரிக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம். அங்கு கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அடுத்தபடியாக பலிபீடத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். நாமும் அவருக்கு ஜீவனுள்ள பலிகளாக இருந்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அடுத்து பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்திலே ஸ்தோத்திரம் அங்கு சமூகத்து அப்பங்கள் நமக்கு ஜீவனாக மாறுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறார். ஏசாயா 8வது அதிகாரம் 14வது வசனம் என்று நினைக்கிறேன். அவரே பரிசுத்த ஸ்தலமாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிறது, உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்கிறது, சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிறது, வாழ்க்கைகளையும் உயிர்ப்பிக்கிறது. பரிபூர்ண ஜீவனுக்குள்ளே அவர் நம்மை கொண்டு செல்கிறார். ஸ்தோத்திரம். இன்று இந்த ஜீவனுக்குள்ளே நாம் பங்கடைகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இட் இஸ் a ஒண்டர்ஃபுல் ஆக்ட். இது ஒரு அதிசயமான செயல்பாடு. ஸ்தோத்திரம். அதிலும் அவர் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை அவர் செய்தார். இப்பொழுதும் செய்து கொண்டு இருக்கிறார், இன்னமும் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே சகல துதிகன மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலேயும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம் அப்படி சொல்லுகிறது. எகிப்திலிருந்து நீ புறப்பட்ட நாளிலே உனக்கு அதிசயங்களை செய்தேன், அதே போல் உங்களை அதிசயங்களை காணப்படுவேன். இந்த பூமியில் இருக்கும் நாளளவும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே கொடுங்கோல் ஆட்சியிலே ஜீவ மரண போராட்டத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களை அதிசயமாய் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு அடுத்தபடியாக வனாந்திரத்திலும் அவர்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், பற்றாக்குறைகள், போராட்டங்கள் இருந்தது. கர்த்தர் அதிசயமாய் நடத்தினார். அதுக்கடுத்து சுதந்திரிப்பின் காலம், யோசுவாவின் காலம். அங்கேயும் அதிசயங்களை, அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். பாருங்கள், கர்த்தர் அந்த வாக்குறுதியை இப்பவும் ஞாபகப்படுத்துகிறார். உங்களை அதிசயங்களை காணப்படுவேன். நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் அதிசயங்களின் தேவன். ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர். அவர் வார்த்தையை அனுப்புகிறவர். ஆவியின் அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புகிறவர். நமக்கு முன் சென்று வழி காட்டுகிறவர். நம்மை பின்னாக பாதுகாக்கிறவர்.
ஸ்தோத்திரம். இன்று நாம் இப்பொழுது ஜெபத்தில் ஒருமனப்பட போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறீர்கள்? இன்னும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தில், அவருடைய பரிசுத்த ஸ்தலமாகிய அவருக்கு உங்கள் இருதயத்தில் இன்னும் இடம் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் இன்று இடம் கொடுங்கள். ஸ்தோத்திரம். இடம் கொடுப்பீர்கள் என்றால் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய மீட்பின் திட்டம், தேவன் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற திட்டத்திற்குள்ளே, அவருடைய திட்டத்திற்குள்ளே உங்களை அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம். அவர் அனுக்கிரக காலத்திலே செவி கொடுத்து ரட்சிப்பின் நாளிலே உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அனுக்கிரக காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, மீட்பின் திட்டத்திற்குள்ளே நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். இயற்கைக்கு உட்பட்ட விதத்திலும் உதவி செய்வான், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் உதவி செய்வான். அவரால் நீங்கள் புகழ்ச்சி அடைவீர்கள். ரோமர் 2:29 கடைசியாக இப்படி முடிகிறது: இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே ஸ்தோத்திரம், தேவனுடைய பார்வையில் ஏற்புடையவர்கள். அப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கும். தேவன் கனம் பண்ணுவார் உங்களை. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் ஒரு ஜெப நிலைக்கு வாருங்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் தான் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஸ்தோத்திரம். அவரே சகல துதி கன மகிமைக்கு பாத்திரர், துதிகளில் பயப்படத்தக்கவர். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். யோசுவா சொன்னார், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே அற்புதங்களை செய்வார். அதே போல் அற்புதங்களின் நாட்கள் ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். ஆண்டவரிடத்தில் கெஞ்சுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவராக முன் சென்று கொண்டு இருக்கிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளிலே, இக்கட்டுகளிலே, நெருக்கடிகளிலே, உபத்திரவங்களிலே உமக்கு முன்பதாக ஒருமுகப்படுகிறோம். உம்முடைய ஒத்தாசைக்காக கெஞ்சுகிறோம். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஸ்தோத்திரம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரிடத்தில் உண்மையாய், ஆண்டவரே இன்று கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையும் மறுரூபப்படுத்துவார். உங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்களிலும் உதவி செய்து உங்களை கனம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆவியானவருடைய நிறைவுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கும்படிக்கு விட்டு கொடுங்கள். ஸ்தோத்திரம். அதுக்கு எதிர்த்து நிற்காதிருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் சார்ந்திருக்கிற ஸ்தாபனங்களிலும் அற்புதங்கள் நடைபெறும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஆண்டவரே, அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, வனாந்திரத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, அல்லது சுதந்திரிப்பின் எல்லைகளுக்குள்ளே இருந்து கொண்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் உம்முடைய திட்டப்படி, உம்முடைய வார்த்தையின்படி பரிபூர்ணமாக நடைபெறட்டும். ஆண்டவரே, அவருடைய சரீரங்களிலே சுகபலன் ஆரோக்கியம் பரிபூர்ணப்படட்டும். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, தேவனால் உண்டாகிற புகழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. ஆண்டவர் அப்படியே செய்கிறதாக சொல்லுகிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கன மகிமையார் எடுக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கன மகிமையார் எடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.